யோவாஷானக உலகத்தையும் அவரு ஒரு கலக்கக்கூடியவராக காணப்பட்டாரு. இப்போ ஒரு நடந்த சம்பவம், ஒரு வித்தியாசரம் அப்படின்னு கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் அங்க ஒரு வேலைக்கு வேலைக்கு காலியிடம் இருக்குது. அப்போ அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, அப்போ வித்தியாசனாலே போது நமக்கு தெரியும். அந்த அப்படிப்பட்ட ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வாத்தியாரை என்ன பண்றாங்க, வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாத்தியார் இருந்தாங்கன்னா பள்ளிக்கூட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவ போல கிறிஸ்தவத்துக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட நிர்வாகம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்டர்வியூ வராரு. எல்லாரும் காட்டில ஒருத்தர் இன்டர்வியூ நல்லா பண்றாரு. அப்போ அவருக்கு திறமை இருக்குது. அந்த வாத்தியார அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டா பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, இப்போ அவருக்கு நிறைய திறமை இருக்குது, கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. எக்காரணம் கொண்டு நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல இயேசுவை பத்தியோ உங்களுடைய இயேசுவை பத்தியோ உங்க வேதத்தை பத்தியோ நீங்க சொல்லக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அவரும் என்ன சொல்றாருன்னா, அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கும் பயந்த ஒரு நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கிறார், கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர். அப்ப என்ன பண்றாரு, அவரும் ஒத்துக்கிறார், ஓகே அப்படின்னு. ஆனாலும் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குது, ஒரு வருஷம் முடியும் போது அவருடைய வகுப்பறையில் இருந்த பாதி மாணவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டாங்களாம். பள்ளிக்கூட நிர்வாகமே கூப்பிட்டு கிணறி போச்சான். என்ன இது எப்படி நடந்தது? இயேசுவை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம், பைபிளை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம், எப்படி மாணவர்கள்லாம் இயேசுவை பத்தி அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற ஆசிரியர்களை காட்டிலும் இவருடைய வாழ்க்கை முறைதான் பிள்ளைகளை இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருந்துதான். அந்த பிள்ளைங்க சொன்னாங்களா, கூப்பிட்டு கேட்கும்போது, எங்க சார் கோவப்பட மாட்டாரு, மற்ற சார் மாதிரி எங்க சார் கோவப்பட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். மற்ற சார் மாதிரி எங்க சார் பழி வாங்க மாட்டாரு அப்படின்னாங்களாம். மற்ற சார் மாதிரி எங்க சார் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னாங்களாம். இப்படியா இவரை பத்தி என்ன பண்ணுது, கமாண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, மற்ற சார் மாதிரி எங்க சார் என்ன பண்ணுவாங்க, கோவப்பட மாட்டாரு, அவர் மற்ற சார் மாதிரி எங்க சார் அன்பா இருப்பாரு, எப்பவும் எங்க மேல இருப்பாரு, எங்க மேல கடிந்து கொள்ள மாட்டாரு. தேவன் எப்படி இருக்காரு, தேவன் எப்பொழுதும் கடிந்து கொள்ளாரு அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம், சங்கீதத்துல படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கோபம் அவரிடத்துல காணப்படாது, அவரிடத்துல பொறுமை காணப்படுது. எந்த டவுட் கேட்டாலும் எங்க ஆசிரியர் என்ன பண்ணாரு, ஒரு எந்த நேரமா இருந்தாலும் எங்களுக்கு அந்த டவுட்டுக்கு பதில் சொல்றாரு, பொறுமையோடு பதில் சொல்றாரு, எங்களை அன்பா நடத்துறாரு, அவர் பிள்ளைகளை போல பாத்துக்கிறாரு, எங்க மேல கரிசனம் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி பள்ளிக்கூட மாணவர்கள் சொன்னாங்களாம். இதனை கேட்டு அந்த பள்ளிக்கூட நிர்வாகமே ஆச்சரியப்பட்டுச்சான். எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த பள்ளிக்கூடம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல பள்ளிக்கூடத்துல பாதி மாணவர்கள் அந்த பள்ளிக்கூட அந்த ஆண்டு முடியும் போது பாதி மாணவர்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்களாம். அப்போ இவருடைய வாழ்க்கை முறை பார்த்துதான் அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பாரு,